ஹாஃப் அன் அவர் கார்டியோ தரமான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா நம்ம நண்பனுக்கு டியூட்டி வந்துச்சு, நமக்கும் டியூட்டி வந்துருச்சு. வா நண்பா பறக்கலாம்னு சொல்றதுக்குள்ள நம்ம நண்பனே பறக்கிற சைல காட்டிட்டான். ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு, ரெடி ஆயிட்டு டியூட்டி கிளம்ப வேண்டியதான். ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு டியூட்டி கிளம்பியாச்சு. ஹாய் கைஸ், நான் உங்க பாட்டி மேக்டின் டேவர். டியூட்டிக்கு போலாமா? வாங்க பறக்கலாம். நம்மள பிக்கப் பண்ண தம்பி வந்துட்டாரு. இது ஒரு டிராப் டியூட்டி. நம்ம கிளையண்ட கூட்டிட்டு பாண்டிச்சேரிக்கு தான் போறோம். கிளையண்ட்டுக்கு பாண்டிச்சேரியில முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில காரை விட்டு பஸ் ஏறி சென்னைக்கு வர போறேன். போற வழியில நம்ம ஃப்ரெண்டுக்கு ஐடிசி ஹோட்டல்ல தான் டியூட்டி. சோ அவரை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கிளையண்ட் வீட்டுக்கு வந்து சாவி வாங்கியாச்சு. சாவியை விட கீச்சன் தான் பயங்கரமா இருக்கு. ஜினக்கா ஜினுக்குதா பாண்டிச்சேரியில இருக்குதம்மா சரக்குதா. வணக்கம் மாப்பிள்ள, வண்டி எல்லாம் சீக்கிரம் போவோம். இன்னைக்கு நம்ம ஓட்ட போற வண்டி கியா கேரன்ஸ் பெட்ரோல் பிளஸ் மேனுவல் கீர். கிளையண்டோட லக்கேஜ்ல ஏத்திட்டு ஒரு சைக்கிள் ஒன்னு வண்டியில ஏத்தணும்னு சொன்னாங்க. நானும் மேல போய் பார்த்தா பயங்கரமான சைக்கிளா இருக்குங்க. சைக்கிள் ஓட்ட போற ஹீரோவை கண்டிப்பா வீடியோல காட்டுறேன். சோ அதுக்கப்புறம் கிளையண்ட் கூட்டிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்ப செங்கல்பட்டு திண்டிவனம் தான் பாண்டிச்சேரி போறோம். ஈஸியா வெளியே போலாம் பிளான் இருந்துச்சு. ஆனா டிராபிக் பயங்கரமா இருந்துச்சு. அதனால டேக் டியூரேஷன் பண்ணோம். ரோடு ஃப்ரீயா இருக்கேன்னு செங்கல்பட்டு தாண்டி போனா சரியான டிராபிக்ல சோலி முடிச்சு விட்டாங்க. மேப்பே ரெட் ஆகிற அளவுக்கு சரியான டிராபிக் பண்ணிட்டாங்க. கிளையண்டே பயந்து வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டாரு. இன்னொரு கிளைண்ட் முக்கியமான வேலை இருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டாரு. டிராபிக்லாம் கிடைக்க 2 ஹவர் ஆயிடுச்சு. நானும் கிளைண்ட் சம்பா கடுப்பாயிட்டோம். இதுக்கப்புறம் கிளைண்ட் காஃபி சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நைட் ஒரு மணி இருக்கும். காஃபி சாப்பிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஆப்போசிட்ல கவர்மெண்ட் லான்ச் பண்ண நியூ வால்வோ பஸ் போயிட்டு இருக்கு. சோ இதுலயும் ஒரு வாட்டி போயிட்டு ரிவ்யூ போட்டுற வண்டி தான். திண்டிவனம் லெஃப்ட் எடுத்து பாண்டிச்சேரி ஹைவேக்கு வந்தாச்சு. இந்த சைடு வந்து பார்த்தா டிராபிக்னே என்னன்னே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஈசிஆர் வழியா போனா ரோடு ப்ராப்ளம், திண்டிவனம் வழியா வந்தா டிராபிக் ப்ராப்ளம். நீங்க பாண்டிச்சேரிக்கு பிளான் பண்ணீங்கன்னா பிஃபோரா பிளான் பண்ணி கிளம்பி வந்துருங்க. ஒரு வழியா பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு என்ட்ரியை போட்டாச்சு. கிளைண்ட் சொன்ன லொகேஷனுக்கு விடைகாலம் 3 மணிக்கு தான் வந்தோம். நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கிளைண்ட் தூங்க போயிட்டாரு. பாண்டிச்சேரியில இருந்து இன்னொரு இடம் நம்ம போறோம். பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.